ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். அகிலேஷ் யாதவ் பெண் எம்எல்ஏவை நேரில் சென்று நலம் விசாரித்தார் அப்படிங்கிறது செய்தி. அதாவது அகிலேஷ் யாதவ், ராகுல் காந்தி 2 பேருடைய உருவ பொம்மையை எரித்து போராட்டம் நடத்துறாங்க. அந்த போராட்டத்தின் போது உருவ பொம்மையை எரிக்கும் போது தீக்காயம் பட்டுடுச்சு அந்த எம்எல்ஏக்கு. தன்னுடைய உருவ பொம்மையை எரித்த போது தீக்காயம் அடைந்த அந்த பாஜக எம்எல்ஏவை பார்த்து உடல் நலம் விசாரிக்கிறாரு. எப்படி பாக்குறீங்க சார்? இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னயம் செய்து விடல். அவர் படிச்சிருக்காரு அப்போத. ஆமா, மோதியே சொல்லி கொடுத்துப்பார். நான் தான் ஃபாலோ பண்ணல, நீயாவது இந்த குரலை ஃபாலோ பண்ண. அது ஏற்கனவே நம்ம அந்த டீலிமிட்டேஷன் பில் தோற்கடிக்கப்படும் போது அகிலேஷோ, தேஜஸ்வியோ, ஆம் ஆத்மியோ அந்த மண்ணுல அவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேசியிருக்கிறோம். கிட்டத்தட்ட அதுல ஒண்ணு இதாகவும் இருக்கு. டீலிமிட்டேஷன் பில்ல தோற்கடிச்சதுக்காக ராகுலுக்கும் இவருக்கும் உருவ பொம்மை எரிப்பு போராட்டம் நடக்குது. அத பெண்கள் சொல்றது இடஒதுக்கீடு, பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவை தோற்கடித்ததற்காக போராட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஜமக்காலத்துல வடிகட்டின பொய். பெண்கள் இடஒதுக்கீட்டை தோற்கடிச்சாங்கன்னு இவங்க சொல்றது ஜமக்காலத்துல வடிகட்டின பொய். விவரம் தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். பெண்கள் இடஒதுக்கீடு சட்டம் இப்பயே கொண்டு வரலாம். டீலிமிட்டேஷனோட அதை கனெக்ட் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. இப்ப டீலிமிட்டேஷன் கனெக்ட் பண்ணிட்டதுனாலதான் என்ன ஆயிடுச்சு, நீங்க முதல்ல சீட்டை கூட்டணும். சீட்டை கூட்டிட்டு 1/3 அதுல பெண்களுக்கு கொடுக்கணும். அதை தீர்மானிக்கிறது இவங்க டீலிமிட்டேஷன் கமிஷன். இப்படியெல்லாம் அவங்கள அனௌன்ஸ்மெண்ட் எடுத்து விட்டுருக்கோம். எதுவுமே செய்யாம பார்லிமெண்ட்ல நாடாளுமன்றத்தில் உள்ள 2 சபைகளிலும் மாநிலங்களில் உள்ள சட்டமன்றங்களிலும் மாநிலங்கள் எந்தெந்த மாநிலங்கள் மேலவைகள் உள்ள அந்த மேலவைகளிலும் பெண்களுக்கு என்று 3/1 இடங்கள் ஒதுக்கப்படுகின்றன அப்படின்னு சட்டம் போட்டுட்டா அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் கமிஷனுக்கு அங்கே வேலையே கிடையாது. இப்போ 234 இருக்குங்க. இந்த 234 1/3 கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏறக்குறைய 85 வருது. இந்த 85 எந்த கான்ஸ்டிட்யூன்சின்னு சொல்லி இது பண்றது, டிசைட் பண்றது ஸ்டேட் எலெக்ஷன் ஆஃபீஸர் அண்டர் த சீஃப் எலெக்ஷன் கமிஷன் இருக்காருல்ல, அந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸர். இப்போ உதாரணமா 2 ஸ்டேட் எலெக்டர் ஆஃபீஸர், பல பேருக்கு இது தெரியாது. இவர் சீஃப் கமிஷனர் கீழ் உள்ளவர் சீஃப் எலெக்டரல் ஆஃபீஸர், சிஇஓ ஆஃபீஸர். ஆமா. ஆனால் இந்த உள்ளாட்சித்துறை தேர்தலை நடத்துறதுக்கு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் ஒருத்தர். அவர் டிபார்ட்மெண்ட் ஆபீஸ். ஆமா, அவரு டிபார்ட்மெண்ட். உள்ளாட்சித்துறை அவர் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் கீழே கிடையாது. ஹி இஸ் டோட்டலி இண்டிபெண்டன்ட். அவர் டிசைட் பண்ணாரு உள்ளாட்சித்துறையில 1/3 நீங்க வச்சீங்கன்னா எந்தெந்த தொகுதியெல்லாம் நீங்க வரையறுப்பீர்கள். இது சுழற்சி முறையில டிசைட் பண்ணிட்டாங்க. டெக்னிக்கலி அவர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆபீசர் தானே சார்? ஆமா, அதாவது எந்த விதத்துல ஸ்டேட் கவர்மெண்ட் ஆபீசர் இல்ல, பல சமயங்கள் ரிட்டையர் ஆனவர் தான் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் அப்பாயிண்ட் பண்றாங்க. அப்படின்னு பார்த்தாங்க. கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியால இருந்து தான் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் சம்பளம் வாங்குறாரு. அப்போ டெக்னிக்கலி அவர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே தான். பட் அதுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன் இருக்கு. இவங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் தான், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆபீசராகத்தான் இருக்கிறாங்க இவங்க. அப்படித்தான் இருக்காங்க. ஆனா இவர் 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் உள்ளாட்சி துறைகளுக்கு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் ராஜீவ்காந்தி கொண்டு வந்தாரு. இதை நான் செக் பண்ணணும். அதன் விளைவாக இந்த ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இண்டிபெண்டா இருக்காங்களான்னு செக் பண்ணணும். ஐ எம் நாட் ஷூர். ஓகே சார். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி சார். ஓய்வு பெற்ற நீதிநாயகம் கிருபாகரன் அவர் வெற்றி தோல்வி தேர்தல்கள்ல சகஜம்தான், தேர்தல் முடிவுகளால யாரும் எந்த விதமான தவறான முடிவையும் எடுத்துடக்கூடாது அப்படின்னு நேற்று செய்தியாளர் சந்திப்பு வைக்கிறாரு. அதுல பேசுறாரு.
ஏன் அப்படி ஒரு நிலை வந்தது அப்படிங்கிறதையும் அவரே சொல்றாரு. ஒரு குறிப்பிட்ட கட்சியை சேர்ந்தவர்களுடைய சமூக வலைத்தள பதிவுகள் வந்து ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிறது. அதனால இது மாதிரி ஒரு கால் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு விழிப்புணர்ச்சியை உருவாக்குவதும், அவங்க எல்லாருமே இதே மாதிரி கால் மூலமாக ஒரு சமூக அழுத்தத்தை உருவாக்கி சிக்கல்கள்ல இருக்கக்கூடியவர்களை விடுவிப்பதற்கு உதவி செய்வதற்குமான ஒரு தொடக்க புள்ளியாக அவர் வந்து அந்த காலை கொடுக்கிறாரு. அப்படி ஒரு தேவை இருக்குதா சார்? ரொம்ப ஏன் அப்படி இருக்குங்க அந்த செய்யறாங்க? தேவை. இல்ல ரொம்ப இருக்கு. ஏன்னா நான் சொன்னேன்ல, ஒரு பெண் குழந்தை வந்து நல்லா படிக்கிற பெண் குழந்தை, அவங்க அப்பா அம்மாட்ட வந்து நீ வந்து விஜய் கோட் போல நான் ஃபெயில் ஆயிடுவேன் சொல்லி மிரட்டி இருக்கு. அப்படி மிரட்டி இருக்கு. இப்ப அந்த விஜயுடைய இவர் வந்து தோத்து போயிட்டாருன்னா, இவங்க வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டாங்களா, விஜய் பார்ட்டிக்கு ஓட்டு போட்டாங்களா இல்லையான்னு தீர்மானிக்க முடியாது. எங்க ஊர்ல ஒரு ஜோக் சொல்லுவாங்க. முனிசிபல் எலெக்ஷன்ல வந்து இவர் கவுன்சிலர் எலெக்ஷன் தோத்து போனவர் வந்து ஒய்ஃப்ட்டு சொன்னாங்க, நீயே எனக்கு ஓட்டு போடலன்னா யார் எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு. அந்த மாதிரி ஏன் இப்படி சொல்றீங்க, உங்களுக்கு தானே ஓட்டு போட்டுச்சா, இந்த வார்டில் தான் 2 பேர் இருக்கோம், இந்த வார்டில் எனக்கு ஒரே ஒரு ஓட்டு தானே கிடைச்சிருக்கு, அது ஏன் ஓட்டு தானே, அப்புறம் நீ எங்க எனக்கு ஓட்டு போட்டேன்னு கேட்டாரு. அதை கண்டுபிடிச்சார். ஆனா விஜயுடைய இவருக்கு வந்து ஓட்டு போட்டாங்களா இல்லையான்னு சொல்லி சின்ன பிள்ளைங்களால கண்டுபிடிக்க முடியாது. தோத்து போனோடனே நீங்களாம் போடாம இருந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அல்லது விஜய் பார்ட்டி தோத்து போச்சுங்கிறதுல கூட மன அழுத்தம் வரலாம். ஏன்னா அவங்கள வந்து இந்த மாதிரி வந்து எமோஷனலா இன்வால்வ் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, மிகப்பெரிய தப்பு. இது வந்து சர்வசாதாரணம் இந்த கிரிமினல் ஆக்டை பண்றாங்க. டிவிக்கேல உள்ளவங்க, அவங்களுடைய தலைவர் உட்பட எல்லாருமே பண்றாங்க. எங்க போயிருக்கு அரசியல்? நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன், அரசியல் தரம் மிகவும் தாழ்ந்து விட்டதுன்னு சொன்னா, ஒரு பக்கம் வந்து ஓப்பன்லி இன்டிமிடேட்டிங் ஓட்டர்ஸ்ங்கிற கிரிமினல் ஆக்ஷன், லஞ்சம் கொடுக்கறது கிரிமினல் ஆக்ஷன், அதுக்கு இது எந்த விதத்திலையும் தாழ்ந்தது இல்லை இந்த கிரிமினல் ஆக்ஷன். அது அந்த மாதிரி ஒரு குழந்தைகளை தூண்டி விடும் போது இப்படி ஒரு அவுட் பர்ஸ்ட் வந்து சிவில் சொசைட்டில இருந்து வரலையே சார். வரல. ஆனா நீங்களும் நானும் அந்நேரமே பேசணும், அவ்வளவுதான் அவரு பேசணும். ஆமா ஆமா ஆமா, அது நீங்களும் நானும் நிறைய பேசியிருக்கிறோம். அதை யாரு சார் கேக்குறாங்க? இல்ல அவரு வழக்கமா இல்ல நார்மலா ஒரு 10,000 பேர் இருக்கிறவங்க ஏதாவது ஒரு பரபரப்பான நியூஸ் நம்ம பேசிட்டோம்னா 18,000 ஆகுது. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பேசும்போது அந்த 10,000 வந்து 7,000 6,000 ஆயிருது. இல்ல அவர் விக்கிரவாண்டி கான்பரன்ஸ்ல வந்து எண்ட் ஜஸ்டிஃபைஸ் தி மீன்ஸ்ங்கிறத ஒரு பெரிய கோட்பாடு மாதிரி பேசினதையே நம்ம வந்து அப்பவே கண்டிச்சு பேசியிருக்கிறோம். வழிமுறைகளும் முக்கியம், இலக்கை அடைவதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிறது தப்பான பாலிசி அப்படின்னு. அது வெவ்வேறு விதமான முறைகேடுகள், சட்டத்துக்கு மாறான வேறு நடவடிக்கைகள் அப்படித்தான் செய்வாங்கன்னு எதிர்பார்த்தோம். வீட்டுக்குள்ள சின்ன குழந்தைங்களை தூண்டி விடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. அப்படி ஒரு வழிமுறையை செய்வாருன்னு எதிர்பார்க்கல. அது இல்லாமலே அவங்க மைண்ட் செட் வந்து, சிலருடைய மைண்ட் செட் வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு கட்சிக்கு ஓட்டு போட சொல்லி கேட்கறாங்க சின்ன குழந்தைங்க அல்லது வயது வந்த பிள்ளைகள். அப்பாவோ அம்மாவோ அதுக்கு மாறான கருத்து இருந்து, அதாவது ஜென்யூனா அவங்க கிட்ட ஏமாத்தாம ஆர்கியூ பண்ணலாங்கன்னா, கடைசி வரைக்கும் அவங்க சொன்னதை கேட்க மாட்டேன், நான் எனக்கு பிடிச்சதுக்கு தான் போடுவேன்னு சொல்லிட்டு போறாரு ஒருத்தர். அந்த ரீல்ல அந்த லேடி கடைசியா சின்ன பொண்ணு முடிக்கிறாங்க. சின்ன பொண்ணுலாம் 30க்கு கீழே, 30க்கு கீழே இருக்கிற பொண்ணு முடிக்கிறாங்க. சோத்துல விஷம்தான் அப்படின்னு. அது ஜாலியான கமெண்டா கூட இருக்கலாம், அது பரவலாக வந்த கமெண்டா கூட இருக்கலாம். பட் அப்பா வந்து அவங்க சொல்றதுக்கு கன்வின்ஸ் ஆகாம ஓட்டு போட போகும்போது கடைசியாக அந்த கான்வர்சேஷன் இப்படிதான் முடியுது, சோத்துல விஷம்தான். எதுக்காக சின்ன குழந்தைங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தா, அது வந்து ஒரு இனந்தெரியாத ஒரு அட்ராக்ஷன்னால, ஒரு கரிஸ்மான்னு சொல்லி நினைக்கிறதா. இப்போ உதாரணம், நான் ஐ வாஸ் ஸ்மால், அண்ணன் வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் வந்துச்சு. இவர் எம்ஜிஆர் ரசிகன், என் கூட படித்த பையன். நாங்களாம் என்ன 4வது வகுப்பு 5வது வகுப்பு படிச்சுக்கிட்டு இருந்தோம். அவர் ரொம்ப எரிச்சலோடு சொன்னேன், ஏன் சிவாஜி கணேசன் போய் கயத்தாரில் தூக்கில் தொங்கியிருக்கு, மட்டும் வாத்தியாரன்னா மேஜர் பானர்மன்னா 2 மிதி, கதையை மாறி போயிருக்கு தெரியுமா அப்படின்னா. அதே மாதிரி இந்த எலெக்ஷன் சமயத்தில் என் கூட படித்த பையன் பலசர கடை வச்சு நல்ல வசதியாக இருக்காரு. அவர் அதை சிம்பிள்டான், அவர் இன்னும் சிம்பிள்டான் தான் இருக்கு, அவர் அதிகமாக படிக்கலை. அவர் வந்து என்கிட்ட வந்து சொல்றாரு, அவர் சிவாஜி ரசிகர், பெரிய சிவாஜி ரசிகர். அவர் வந்து எனக்கு சொல்றது, சிவாஜிக்கு தான் அந்த ஓட்டு அண்ணன் டிஎம்சின்னு சிவாஜி கணேசன் ஆரம்பிச்சிருந்தேன், டிஎம்எம் தமிழக முன்னேற்ற முன்னணி சொல்லி, அதான் சிவாஜி தான் நம்ம ஓட்டு. நான் நீங்க சிவாஜி ரசிகன் ஆச்சு, ஆரம்பத்துல இருந்தே சிவாஜி ரசிகன், நீ சிவாஜி தான் ஓட்டு போடுவேன். நடிப்பு வேற,
அதனால கிடையாது அப்படின்னாரு. நடிப்பு வேற என்ன, பிறகு எதுக்காக வேண்டி சிவாஜி கூட்டு போற? பட்டிக்காடா பட்டினமால அவர் என்ன இங்கிலீஷ்ல பொழந்து கட்டுறாரு தெரியுமா? இது ஒரு காரணம். சிவாஜி ஓட்டு போறதுக்கு இது ஒரு காரணம். என்ன ரேஷனாலிட்டி இருக்கு? என்ன? ஆனா இந்த குழந்தைகள், இந்த மாதிரி ரேஷனாலிட்டி இல்லாத குழந்தைகளை தூண்டி விடுறதுக்கு பாருங்க, அது ரொம்ப தப்பு. அதை விஜய் செஞ்சாரு, விஜயுடைய கட்சிக்காரங்க செஞ்சாரு. ரொம்ப தப்பு. ஒரு கேரக்டர் பில்டிங் அப்படிங்கிறதுல வந்து நல்ல கேரக்டர்ஸ், ஊருக்கு உதவுற கேரக்டர்ஸ், பெண்களை காப்பாற்றுகின்ற கேரக்டர்ஸ், பெண்கள் மேல போய் முட்டி மோதாம இவர் வந்து ஒரு கதாநாயகனாக ஒதுங்கி இருக்கிறதும், கதாநாயகிகள் இவர் மேல ஆசைப்படுவதுமாக அது ஒரு கேரக்டர் பில்டிங் இருக்கு சார் அந்த ப்ராசஸ்ல. இந்த ஏரியால எல்லாம் அப்படி இல்லையே. அப்படி இல்லை. போதைப் பொருள் கடத்தல் அல்லது துப்பாக்கி எடுத்து சண்டை போடுறது, நாட்டை காப்பாத்துறது அல்லது நாட்டுக்கு விரோதமாக இருக்கிறது அல்லது ரெண்டையும் செய்கிறது, இப்படி பல்வேறு நெகட்டிவ் ரோல்ஸ் மூலமாகவே குழந்தைகளையும் இளைஞர்களையும் எப்படி ஈர்க்க முடியுது? ஈவில் அட்ராக்ட்ஸ். அந்த உளவியல் ரொம்ப முக்கியமானதாக தெரியும். மிஸ்டர் இந்தியா படத்தில் நடிச்சது மூலம் தான் அமரீஷ் பூரி வந்து மொகாம்போ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நடிச்சுதான் ரொம்ப ஃபேமஸ் ஆனார். சின்ன பிள்ளைங்களுக்கு மொகாம்போ. ஆமா, இல்ல ஷோலே அம்ஜத் கான் மாதிரி. ஷோலே அம்ஜத் கான் வந்து சொல்லுவாரு, இந்த 2 பசங்க வந்து நல்லா அடிபட்டு வருவாங்க, இவன் நிறைய பேர் போயிருப்பாங்க இவருடைய பாட்டாளர், அவருக்கு கித்தனை ஆத்மித்தே அப்படி எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா 2 பேர் இருந்தாங்க. 2 பேருக்கு இத்தனை பேர் அடி வாங்கிட்டு இருந்தீங்களா? சுத்து வட்டாரத்தில் உள்ள கிராமங்கள்ல தான் சின்ன பிள்ளை தூங்காத போது என் பேரை சொல்லி வர்றாண்டான்னு சொல்லி பொத்தவங்க தூங்க வைப்பாங்க, நீ அதை கேவலப்படுத்திட்டு வந்திருக்கியான்னு சொல்லி கேட்ப. அந்த அந்த டயலாக் வந்து திரும்ப திரும்ப பிள்ளைங்கள்லாம் சொல்லி 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 சந்தோஷப்படும். தோலை வந்தபோது நான் வந்து ஐ வாஸ் ஜஸ்ட் என்டரிங் இன்டு கேனரா பேங்க், மதுரை, இது பெங்களூர்ல கபாலி தியேட்டர் நடிக்க. அந்த தியேட்டர்ல வந்து ஏறக்குறைய 1 வருஷம் ஓடிச்சு இந்த படம். ஸோ அந்த மாதிரி இம்பாக்ட் சின்ன பிள்ளைங்கிட்ட ரொம்ப. அது ஈவில் அட்ராக்ட்ஸ் அப்படின்னா அது ஒரு உளவியல், சரி, ரைட்டு. பட் அது ரொம்ப ஆபத்தானதும் கூட இல்லை. ஆபத்தானது. அதனால பல விஷயங்கள் வந்து ஆபத்தானது வந்து தே ஆர் அட்ராக்டிவ். அதுக்காகத்தான் நீதி நெறிமுறை அப்படின்னு. எசென்ஷியலி மேன் இஸ் a சோஷியல் அனிமல் தானே. அனிமல் ஹூ இஸ் brought into a social structure. இந்த சோஷியல் ஸ்ட்ரக்சருங்கிறதே வந்து இது மாதிரி சொல்லிக் கொடுத்து நெறிமுறைகளை கொண்டு வர்றது. அதை விட்டுட்டு ஆன்டி சோஷியல் ஸ்ட்ரக்சர் சொல்லிக் கொடுக்குற மாதிரி இப்போ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் என்ன சார்? நீங்க இந்த மாதிரிலாம் மூச்சை பிடிச்சிட்டு பேசக்கூடாது சார். நானும் உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க கூடாது சார். மொத்தத்துல நீங்க 2 பேரும் திமுக ஆட்கள், விஜய திட்டணுங்கிறதுக்காக இப்படிலாம் பேசுறீங்கன்னு ஒத்த வரியில நாங்க கடந்து போயிருவோம். அவரு ஜஸ்டிஸ் கிருபாகரன் பேசினாருங்கிறதுனாலதான் அதை பத்தி திரும்ப பேச வேண்டியது இருக்கு. அதுல ஒரு வலி தெரியுது, அவர் பேசும்போது ஒரு வலி தெரியுது. அதே சமயத்துல அவங்களை குற்றம் சொல்லிடக்கூடாது அப்படின்ற ஒரு எச்சரிக்கை உணர்வும் தெரியுது. வெற்றி பெற்றால் கொண்டாடுங்க, இல்லைன்னா அடுத்த தேர்தலுக்கு தயாராகுங்கள்னு ரொம்ப பிராக்டிக்கலா ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனா அது எவ்வளவு தூரம் சாத்தியமானது அப்படிங்கிறது எனக்கு திரும்ப திரும்ப தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்ட்ரோபி ஆஃப் தி வேர்ல்ட் இஸ் இன்க்ரீசிங். உலகின் ஒழுங்கினங்கள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறத திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு. எதுவுமே வந்து கம்ப்ளீட்டா கீழே போறதுக்கு அப்புறம் தான் ஒரு சாந்தி ஒரு மனசுல. இதுக்கு மேல கீழே போக முடியாதுல, மேலதானே வரும் அப்படின்னு. இப்போ மம்தா பானர்ஜி ஆட்சியை வந்து பிடிக்காதவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்களுக்கு இதையும் பிடிக்காது, லெஃப்ட் ஃப்ரண்ட்டையும் பிடிக்காது, மம்தாவையும் பிடிக்காது. அவங்க நொந்துவை என்ன சொல்லுவாங்க, லெஃப்ட் ஃப்ரண்ட் ஆட்சியில வந்து வி வென்ட் டு த நதிர் பாட்டம், போயிட்டோம், அடிமட்டத்துக்கு போயிட்டோம். இனிமே மம்தா வந்தா மேலதானே வருவோம்னு நினைச்சோம். இவ வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இது ஒரு பாட்டம்லெஸ் பிட் அப்படின்னு இப்பதான் தெரியுது. அப்படி பாட்டம்ல இருந்து மேல வர்றதுக்கான முயற்சிகளை எடுத்தாலும் அதுக்கு அந்த மாதிரி நல்ல முயற்சிகளுக்கு ஒரு பரந்த வரவேற்பு இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி இல்லையே. இருக்குமா? இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியாக. பரந்த வரவேற்பு இருக்காது. பல பேர் வந்து பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல தெரிஞ்சுதான் பல பேர் திருந்துவாங்க. திருந்துறவங்கள பல பேர் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பட்டு தான் திருந்துவாங்க. சில பேர் தான் கைடன்ஸுக்கு வந்து ரெடியாகி அந்த பேசிஸ்ல இருந்து இருக்கும். பிறருடைய அனுபவங்கள்ல இருந்து பாடம் கற்றுக்கொண்டு திருந்துபவன் மனிதன், அறிவாளி. தன்னுடைய அனுபவத்துக்காக காத்திருப்பவன் முட்டாள்னு அந்த காலத்துல யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க சார்.
மறுபடியும் சொல்றேன், இந்த சொல்லிக் கொடுத்தது நீ சொன்ன உடனே இதெல்லாம் நீங்க 2 பேரும் தானே படிக்கிறீங்க, இன்னைக்கு திமுக சாதகமா இருக்குங்கிறதுக்காக தானே படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி 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 சரி, திமுகவுக்கு சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா தெரியல சார். இன்னைக்கு தெரியல. எக்ஸிட் போல்ஸ் சாயங்காலம் 6:30க்கு வந்துரும். ஆமா. பொதுவாக எக்ஸிட் போல்ஸ பத்தி முதல்ல வர்ற கருத்து கணிப்புகள் வந்து கருத்து திணிப்புகளாக இருக்கலாம். எக்ஸிட் போல்ஸ் வந்து டு சம் எக்ஸ்டென்ட் துல்லியமாக இருக்கக்கூடும் அப்படின்னு எல்லாம் கருத்துக்கள் இருக்கு. நீங்க எப்படி பார்க்குறீங்க அத? அதாவது எந்த சாம்பிளை எடுக்கிறாங்கிறத பொறுத்து தாங்க துல்லியமா இல்லையானது. இல்லையா? சாம்பிள்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிரணாய் ராய் ஒரு காலத்துல சாம்பிள்ஸ் ரொம்ப அதிகமாக பிரமாதமா எடுத்திருந்தார் ஒரு காலத்துல. ஆனா அவருடைய கால்குலேஷன் அப்படி தப்பா போனது உண்டு அடுத்து வந்தது. அதனால வந்து நம்ம வந்து எக்ஸிட் போலையும் வந்து முழுக்க முழுக்க நம்ப முடியாது. ஆனா இன்னொன்னு என்னன்னா, இந்த சில எக்ஸிட் போல் வந்து இந்த தேர்தலின் நேர்மைத்தன்மையை பற்றிய சந்தேகங்களை அதிகரிக்கிற மாதிரி நடந்தது உண்டு. எல்லா எக்ஸிட் போலும் இந்த காங்கிரஸ் என்டிஏ கூட்டணி இந்த மாதிரி ஜெயிப்பாங்கன்னு சொல்லி 95% எக்ஸிட் போல் சொன்னதுக்கு அப்புறம் அப்படி இல்லாம தலைகீழ ரிசல்ட் வந்திருக்கு வட இந்திய மாநிலங்களில். அந்த மாதிரி நேரத்தில் அந்த தேர்தலுடைய நேர்மையை பற்றி, தேர்தல் நடத்துறதோட நேர்மையை பற்றி சந்தேகிக்கிறதுக்கான வாய்ப்பு. ஆனால் இது சந்தேகிக்கத்தான் முடியும். நான் சொல்லியிருக்கேன்ல, சுப்ரீம் கோர்ட் தப்பான கேள்வியை கேட்டாங்க. அவங்க இந்த இவிஎம் பற்றி இவிஎம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி கேஸ் ஓட்டுவது அவங்க கேட்ட ஒரு கேள்வி என்னன்னா, நீங்க இவ்வளவு சொல்றீங்களே இன்னைக்கு வரைக்கும் இவிஎம்ல ஒழுங்கீனங்கள் இருந்துச்சுன்னா ஒரு கான்ஸ்டிட்யூன்சி ஒரு எலெக்ஷன்ல உங்களுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆதாரம் இல்லை இன்னைக்கு வரைக்கும். ஆனா அவங்க கேட்க வேண்டிய கேள்வி அது இல்லை. என்ன கேட்டிருக்கணும்னா, இவிஎம்மில் முறைகேடுகள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றனவா, சயின்டிஃபிக்கா அதை நீங்க வந்து ப்ரூவ் பண்ண முடியுமா? எல்லாரும் மஸ்கில் இருந்து ஆரம்பிச்சு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டெக்னோக்ராட்ஸ் இன் த வேர்ல்டு, அவர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே சொல்லிட்டாங்க, எவ்ரி சிஸ்டம் இஸ் சப்ஜெக்ட் டு மேனிப்புலேஷன், எலக்ட்ரானிக் சிஸ்டம் இதையும் மேனிப்புலேட் பண்ண முடியும் சொல்லிட்டாங்க. இவர் பொன்ராஜ் வந்து 2-3 தடவை ஃபார்மர் அட்வைசர் டு ஃபார்மர் பிரசிடென்ட் பொன்ராஜ் வந்து சொன்னார், நான் ப்ரூவ் பண்ண முடியும். ஆனால் அவர் என்னங்க, அவர் வந்து இந்த கேஸ் நடந்ததுன்னா ஒரு 10 தடவை கோர்ட்டுக்கு போக வேண்டியிருக்கும். மெட்ராஸ்ல இருந்து அவர் டெல்லிக்கு போகணும். டெல்லி போகிறது அவருக்கு செலவு யார் கொடுப்பாங்க? இந்த என்டிஏக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் அறிவு கம்மின்னு நினைக்கிறேன். அவங்க லாயருக்கு வந்து ஒரு சிட்டிங்கு 15 லட்சம் 20 லட்சம் கொடுக்குறவங்க மொத்தமே 10 லட்சம் 15 லட்சம் செலவழிச்சாருன்னா 10 சிட்டிக்கு பொன்ராஜை கூட்டு போய் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால இவங்க சரியான வழியில் போறதில்லை, முறையான வழியில் போறதில்லை. கடைசியில் இது வந்து கெடுதல் வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை, டேமேஜ் இஸ் டு த டெமோக்ரஸி. தட்ஸ் தி வர்ஸ்ட் டேமேஜ். தமிழ்நாட்டில் இப்போது இருக்கக்கூடிய இந்த சூழலுக்கு சமூக வலைத்தளங்கள் தான் முழுமையான காரணம் அப்படின்னு ஜஸ்டிஸ் கிருபாகரன் சொல்றாரு. அது சொல்ல மாட்டேன், பெரும்பாலும்னு சொல்லுவீங்க, ரைட்டு. பட் இந்த சமூக வலைத்தளங்கள்லாம் வலிமையாவதற்கு முன்னாலேயே, பரவலாக மக்களுக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாலேயே கிட்டத்தட்ட இதே விஷயத்த தேர்தல்ங்கிறதுக்கு பதிலாக தேர்வுன்னு வச்சுக்கிட்டா, தேர்வுல வெற்றி பெற முடியாதவர்கள் விபரீதமான முடிவுகளுக்கு போவதை நம்ம பார்த்துட்டு தானே சேர்ந்திருக்கிறோம். அப்போ ஒரு ரேஸ்ல அல்லது ஒரு ரொம்ப கம்மியான நாட்டுங்க. எனக்கு பயம் என்னன்னா, இந்த தேர்தல் முடிவுகள் வந்து விஜய்க்கு சாதகமா இல்லாம போயிடுச்சுன்னா, தேர்வு முடிஞ்சோன்னா சில பேர் தற்கொலை பண்ணிக்கிறது வந்து நான் பார்க்கல. ஒரு தற்கொலை கூட தவறானது. ஆனா இதுல நம்பர் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்படிலாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க, அவங்க எல்லாம் காரியக்கு இருக்குங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. அது வந்து பிரச்சனையினுடைய தீவிரத்தை புரியாம பேசுறதா, இல்ல அது ஒரு வேளை இன்றைய உலகத்துல அப்படி வாய்ப்பும் இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? சின்ன குழந்தைங்க வந்து காரியக்கு இருக்குன்னு சொல்லவே முடியாது. சின்ன குழந்தைகள் இல்ல சார், பெரிய ஆட்கள் தான். பெரிய ஆட்கள் பெரிய ஆட்கள் கடந்து போயிடுவாங்க, எல்லாத்தையும் கடந்து போயிடுவாங்க. சின்ன குழந்தைகள் அழுவாங்க, அப்பா அம்மாவை போட்டு தொல்லை பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி நிறைய நடக்கலாம். ஏன்னா அதுல ஒரு சொல்லி கொடுத்து எடுக்கிறாங்களா, ரீல்ஸ் பைத்தியம் வந்து இப்படி செய்ய வைக்குதாங்கிறது தெரியல. ஒரு குழந்தை வந்து ஸ்டாலின் சார் தான் இப்ப இருந்தார்ல சிஎம், அதே மாதிரி விஜய் மாமாவுக்கும் கொடுத்தா என்ன அப்படின்னு ஆர்கியூ பண்ணுது. அது சின்ன குழந்தை மட்டும் இல்ல, நிறைய பெரியவங்களும் அது மாதிரி ஆர்கியூ பண்றாங்க. 2 பேருமே மாறி மாறி இருந்துட்டாங்கல்ல, இப்ப விஜய் வரட்டுமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் இந்நாட்டு மன்னர் ஜனநாயகத்துல அப்படின்னு சொன்னா இவங்க உண்மையிலேயே மன்னர் ஆயிடுறாங்க போல தெரியுது. தாராளமாக எல்லாவற்றையும் யாராவது ஒருவருக்கு கொடுத்து அலங்கரித்து பார்க்க வேண்டும் அப்படிங்கிற வேகம் வந்துருது இவங்களுக்கு. அதாவது இவரு சரியான எல்லோரும் இந்நாட்டு மன்னர், யாரு மன்னராவதற்கு தகுதியுள்ள எல்லோரும் இந்நாட்டு மன்னர்.
மன்னரை தேர்ந்தெடுக்கும் உரிமை உள்ளவர்கள் என்ற அளவில் எல்லோரும் எந்நாட்டு மன்னர். ஆனா அங்க உட்கார்றதுக்கு தகுதி இருக்கணும். பாரதி அதான் சொல்ற, எல்லோரும் ஓர் குலம், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் எந்நாட்டு மன்னர் அப்படின்னு சொல்லி ரொம்ப கரெக்டா சொன்னார். ஆனா இது எல்லாமே வந்து விஷயங்களாக புரிந்து கொள்ளப்படாமல் விபரீதங்களாக புரிந்து கொள்ளப்படுறதே அதிகம் இருக்கு. நீங்க இப்ப சொன்ன மாதிரி எல்லாரும் எந்நாட்டு மன்னர் தானே, இவர் இருந்துட்டாரு, ஸ்டாலின் இருந்துட்டாரு, எடப்பாடி இருந்துட்டாரு, விஜய் ஏன் இருக்கக்கூடாது, ரொட்டேஷன்ல எல்லாரையும் உட்கார வச்சிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ரேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றதே பெரிய விஷயம். அதனால இதுல வெற்றி பெறணுங்கிறது அவசியம் இல்லை. வெற்றி தோல்வி வந்தாலும் அதை பற்றி கவலைப்படாம வெற்றி பெற்றவர்களை வாழ்த்தும் மனநிலையை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பல காலமா ஸ்போர்ட்ஸ்ல சொல்லி கொடுக்குறாங்க. பொதுவாக அதை சமூக தளத்திலேயே நிறைய பேர் பேசுறாங்க. ஆனாலும் குடும்பங்கள்ல அப்பா அம்மா குழந்தைகளை நீதான் முதல் ரேங்க் வரணும் அப்படின்னு சொல்லி வளர்ப்பதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அங்கிருந்து இது தொடங்குதா? படிப்புல முதல் ரேங்க் மட்டும் இல்ல, கிடைக்கிற எல்லா வாய்ப்புகளையும் நீ தான் பயன்படுத்தணும். போட்டி இருக்கும், நான் போட்டியில பக்கத்துல இருக்கிறவனை ஏறி மிதிச்சாவது நீ முதல்ல போய் அந்த கப்பை எடுத்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுல இருந்து ஆரம்பிக்குதா இது? ஆமா, நான் என் பையனுக்கு ஆரம்பத்தில் சொல்லி கொடுத்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வராதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். டோன்ட் கம் டு ஃபர்ஸ்ட் ரேங்க், யூ வில் பி அலோன் தேர். நீ தனியா இருப்ப, உன்னை சுற்றி உள்ள நண்பர்களில் பல பேர் உன்னுடைய விரோதி ஆயிடுவாங்க, பொறாமை புகைச்சல் இது மாதிரி. ஃபர்ஸ்ட் 5 ரேங்க்ஸ்குள்ள வா, பி எ ஹாப்பி பர்சன். வாழ்க்கையில் மன நிம்மதி தான் முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் வந்து அதை பிடிச்சி தொங்கிக்கிட்டே இருப்பாங்க, அதை விட்டுருவோங்கிற பயந்தாங்க அதிகமா இருக்கும். பயம் வந்துடும், அதுலயே மற்ற எல்லா பிரச்சனையும் வந்துடும். ஆமா, எல்லா விதமான மன அழுத்தத்துக்கும் ஆளாயிருவாங்க. சரி சார், அது இன்னும் சீரியஸாக பேச வேண்டிய இன்னொரு விஷயம். அப்போ அந்த போட்டிகள் நிறைந்த உலகத்துல நம்ம எங்கதான் இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வி வரும். நீங்க டிசைட் பண்ணாத, நான் இந்த போட்டி பொறாமை எல்லாத்தையும் மீறி சமாளிச்சு இருப்பேன், எனக்கு அந்த மன திடம் இருக்கு, நான் மென்டல் ப்ரெஷருக்கு ஆட்பட மாட்டேன்னு நினைச்சா தாராளமா ஃபர்ஸ்ட் ரேங்க் போ, அங்கேயே நில்லு. அந்த ஸ்ட்ரென்த் உனக்கு இல்லைன்னா எதுக்கு அனாவசியமா குழப்பத்தை ஏற்படுத்திக்கிற வாழ்க்கையில? அதனால நமக்கு என்ன இருக்கு மனசுல, நம்ம தகுதி என்ன, நம்முடைய திறமை என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் முடிவெடுக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்த குழந்தைங்க வந்து அதுல ரொம்ப விடாப்புடியா முடிஞ்சு முரண் பிடிச்சி அங்கேயே நிக்கிறதுக்கு முயற்சி பண்றதை பார்த்துருக்கேன் நான். அது வந்துட்டு பயந்துகிட்டே இருக்க குழந்தைங்களையும் பார்த்துருக்கேன். அதில் பயந்துகிட்டு இருக்க மனப்பான்மை உள்ளவங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் போகக்கூடாது. அவங்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதிதான முக்கியம். பெற்ற வெற்றியை தக்க வைத்துக் கொள்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு போராட்டம் தான். ஆமா, அதனால வெற்றியுடைய பலனை அனுபவிக்க முடியாம போயிடுறாங்க பாவம். இந்த செகண்ட் ரேங்க் வந்தா போதும்னு நினைக்கிற பிள்ளைங்க, இந்த செகண்ட் ரேங்க் வந்தா தேர்ட் ரேங்க் வந்தா போதும்னு நினைக்கிற பிள்ளைங்க ஒரு தடவை ஃபர்ஸ்ட் ரேங்கா வந்துட்டு அடுத்து செகண்ட் ரேங்கா வந்தாலும் அவங்க அதை பத்தி கஷ்டப்பட மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் வேணும்னு சொல்லி நினைக்கிற பிள்ளைங்களுக்கு தான் இந்த மன அழுத்தம் எல்லாம் இருக்கும். இந்த 2024-25 தமிழ்நாடு வந்து 11.19% ஜிடிபி growth அப்படின்னு வந்தது. ஏதோ ஒன்ஸ் இன் அ ப்ளூ மூன் வந்த செய்தி மாதிரி சிலர் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அடுத்த 2வது ஆண்டுலயும் 25-26லயும் 10.83% வளர்ச்சி அப்படின்னு தொடர்ந்து இரட்டை இலக்க வளர்ச்சியை தமிழ்நாடு பெற்றிருக்கிறது அப்படின்னு ஒன்றிய புள்ளியியல் துறை சொல்லியிருக்கு சார். நேற்று ஹிந்துல அது தொடர்பான செய்தி வந்தது. இன்றைக்கு தமிழ் பேப்பர்லயும் பெரிய அளவுல போட தொடங்கி இருக்கிறாங்க. இரட்டை என்ஜின் வளர்ச்சியை பற்றி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஆனா இது இரட்டை இலக்க வளர்ச்சியை இவங்க செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த 2 ஆண்டுகளாக நடந்திருக்கு அப்படிங்கிறது எப்படி நம்ம அணுக வேண்டியது? பலர் வந்து அதை ஒரு சட்டையே பண்ணாம தள்ளி போறாங்க. நம்ம அதை பற்றி பேசுவது அவசியம் இல்லையா? இயல்பாக நடக்குதா? என்ன பின்னணி என்ன சார்? பல ஆண்டுகளுடைய முயற்சியின் காரணமா தமிழகம் வந்து இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கு. ஆனா இந்த பல ஆண்டுகளுடைய முயற்சிகளை வந்து விரைவுபடுத்தியதன் காரணமாக இந்த 5 வருஷத்துல வந்து இவங்க விரைவுபடுத்த துவங்கினார். நேற்று வந்து ஸ்டாலின் வந்து திடீர்னு சொல்லி ஒரு புரட்சியை கொண்டு வந்தாலும் இவங்க சொன்னாங்கன்னா சரிதான், இது நீதி கட்சி காலத்திலிருந்தே ஆரம்பிச்ச புரட்சி தான். ஆனா இவரை வந்த உடனே அந்த பிரைமரி ஸ்கூல்ல உள்ள ஸ்டூடெண்ட்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ல உள்ள பிள்ளைங்களுக்கு எல்லாம் இது கொடுத்தது, பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்தது, இது ஒரு சின்ன காரியம் கிடையாது. உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நாங்கள்லாம் முதல்ல அசம்பிளின்னு சொல்லுவாங்க,
ஸ்கூலில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அசம்பிளி நடக்கும். எல்லா பிள்ளைங்களும் எங்கே வச்சு பள்ளிக்கூடத்துக்குன்னு ஒரு பாட்டு உண்டு, பஞ்சு மெல்லடி தேவியே அப்படின்னு எங்கள் பள்ளிக்கூடத்து பாட்டு ஆரம்பிக்கும். அந்த பள்ளிக்கூடத்து பாட்டை படித்து அதுக்கப்புறம் வந்து ப்ரேயர்லாம் படிச்சுட்டு ஒரு மாரல் இது ஒன்று ஸ்டோரி வந்து ஒரு ஆசிரியர் சொல்லுவார். இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க கிளாஸுக்கு போகணும். தினம் நடக்கும். நான் படித்த இதில் தொடக்கப்பள்ளியில் சென்ட் மேரிஸ் ஹைஸ்கூலில் வாரத்துக்கு 2 தடவைன்னு சொல்லி அதை கொண்டு வந்தாங்க, டெய்லி கிடையாது. இப்போ இந்த தினம் நடக்கிற அந்த இதில் வந்து சில குழந்தைங்க மயங்கி விழுறதை பார்த்து, இது ஒவ்வொரு தரமும் ஒரு வாரத்தில் ஒரு 3 தரமாவது குழந்தைங்க உடனடியாக வந்து ஒரு வாத்தியார் வந்து தூக்கிட்டு போவார். அது எங்கள் ஸ்கூலில் வந்து அவங்க இது பண்ணிட்டாங்க, எஸ்ஓபி பண்ணிட்டாங்க. அப்படி போனால் குழந்தைங்க டக்குன்னு ஒரு கிளாஸில் மோர் கொடுப்பாங்க. அது கரங்கி போகிறதுக்கு பசி ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு, இப்போ இந்த மாதிரி பசியால குழந்தைகள் இருந்தாங்க. எல்லா குழந்தைங்களும் மயங்கலை, பசியை தாங்கிட்டு நிறைய குழந்தைங்க இருந்தாங்க. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு வந்து இன்னைக்கு சாப்பாடு போடும்போது இதில் பாருங்க, சைக்கலாஜிக்கலி அவங்களுடைய பெற்றோர்களுடைய மன நிம்மதியை யோசிப்பாங்க. என் பிள்ளை பட்டினி எடுக்காது அப்படிங்கிற மன நிம்மதி. அடுத்து இந்த பிள்ளைக்கு அறக்க பறக்க ஏதாவது கொடுத்துட்டு தான் போகணும், வேலைக்கு போகணும், வேலைக்கு போகிறதுக்கு பஸ்ஸை பிடிச்சிட்டு ஓடணும், இதெல்லாம் தான் இருந்தது. இன்னைக்கு அப்படி அறக்க பறக்க சமைக்க வேண்டியதில்லை. குழந்தைக்காக வேண்டி நம்ம வந்து எந்த பஸ்ஸு கிடைச்சாலும் அதில் ஏறி போய், ஏன்னா ஒவ்வொரு நாளும் வேலை வாய்ப்பு வந்து இந்த கட்டட தொழிலாளர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய குழந்தைங்க வந்து சம் ஆஃப் தி ஹாப்பியஸ்ட் சில்ட்ரன் ஐ ஹவ் சீன். நான் அந்த இதில் டிபார்ட்மெண்ட் இருந்தபோது அந்த சர்வேலாம் பண்ணுறதுக்கு வந்து போயிருந்தேன். அது பாட்டுக்கு சந்தோஷம் விளையாண்டுட்டு இருக்காங்க. பெற்றவங்ககிட்ட கேட்டேன், ரொம்ப கூலாக அவங்க சொல்கிறாங்க, அது போன மாதம் ஜாமி நமக்கு இது கிடச்சிது, கர்நாடகாவில் வந்து வேலை கிடச்சிது, ஒரு போன மாதம் வரைக்கும் 4 மாதம் வேலை பார்த்தோம். அப்புறம் இப்போ வந்து இதில் ஏதோ ஆந்திராவில் ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க, அந்த ஊர் பக்கத்தில் வேலை பார்த்தோம். இப்போ கடைசியாக நான் பார்த்து டெல்லியில் சொல்லி ஊர் விட்டு ஊர் இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. 6 மாதம் 3 மாதம் பிள்ளைங்க அந்த பாட்டுக்கு சந்தோஷமாக விளையாண்டுட்டு, அதுங்களுக்கு படிப்படை. ஆனால் அந்த பிள்ளைங்களுக்கு இருக்க சந்தோஷம் இந்த வேலைக்கு வெளியிடங்களுக்கு போகிறாங்க பாருங்க, அந்த தாய்மார்களுடைய பிள்ளைங்களுக்கு இல்லாமல் இருந்தது. See, there are so many complex social issues நம்ம நாட்டில். ஒவ்வொன்றா இந்த இஷ்யூஸை நம்ம வந்து சால்வ் பண்ணணும். இதில் முக்கியமான இஷ்யூ இந்த குழந்தைங்களுக்கு வந்து பட்டினி கிடக்காம வச்சது. அடுத்து வந்து அவர் போட்ட திட்டங்கள், நான் திரும்ப திரும்ப இதை சொல்லியிருக்கேன். நயினார் காலத்திலிருந்து இவங்க சிபிஎம் கவர்மெண்ட் வந்து கேரளா நல்லது செய்யலையா, நம்பூதிரி பாத் காலத்துல நல்லது நயினார் காலத்துல நம்ம செய்யல. அடுத்து இவரு ஏகே ஆண்டனி, he was a left of center காங்கிரஸ் சீஃப் மினிஸ்டர், அவர் காலத்தில் நன்மை செய்யலையா? இன்னைக்கு வந்து இன்னைக்குள்ள சிஎம் காலத்துல வந்து நன்மை நடக்கலையா? பினராயி காலத்துல நன்மை நடக்கலையா? அச்சுதானந்தன் காலத்துல நன்மை நடக்கலையா? அந்த ஸ்டேட் வாஸ் வெரி ஃபார்ச்சுனேட். நம்ம ஸ்டேட் மாதிரி 100 வருஷமா இங்க நீதி கட்சி காலத்திலிருந்து ஒருங்கிணைந்த வளர்ச்சிங்கிறது வந்து தாரக மந்திரமா உருப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. மாத்துறது கஷ்டம் அப்படிங்கிற நிலைமையிலே எல்லாரும் இருந்தாங்க. அது மாற்றக்கூடாதுன்னு விரும்பினவங்க பல பேர், இதை மாத்தாம இருந்தா தான் நம்ம பதவியில இருக்க முடியும்னு ரியலைஸ் பண்ணவங்க சில பேர். ஆக எல்லாருமே மாத்தாம இருந்தாங்க. அதே மாதிரி தான் அங்க பினராயி விஜயன் 1957 இருந்து அங்க வந்து ஒண்ணு தெரிஞ்சிருச்சு, கேரளாவில் லெஃப்ட் ஆஃப் சென்டர் பாலிட்டிக்ஸ் செல்லும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. அதனால அங்க நடந்தது. அதே மாதிரி அங்க அத்தனை சிஎம் இருந்தாங்க. சந்திரபாபு நாயுடு இந்த யூனிஃபைடு ஆந்திரா வந்து அவர் எவ்வளவு காரியம் பண்ணாரு. ஐடி சென்டரா முதல்ல வந்து இதை கொண்டு வந்தது ஹைதராபாத், அவர் தான் கொண்டு வந்தாரு. ஹைதராபாத் இன்னைக்கு வரைக்கும் அந்த பிளேஸ் ஆஃப் பிரைமசி வந்து அது வந்து லூஸ் பண்ணல. இங்க இவர் வந்து தேவராஜர்ஸ் எப்படிப்பட்ட சிஎம் இருந்தான்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த அடித்தட்டுல வந்து ஒரு ரெவல்யூஷனை கிளப்பி விட்டார். இந்திரா காந்தி பேர்லயே எல்லாத்தையும் வச்சு அவர் பண்ண எல்லா காரியத்துக்கும் எல்லா புகழும் இறைவனுக்குங்கிற மாதிரி இந்திரா அம்மையார் அவங்களுக்கு தான் கொடுத்தாரு. இங்க அது மாதிரி வந்து ஸ்டாலின் இருக்காரு, இவங்க கலைஞர் இருந்தாரு, எம்ஜிஆர், அண்ணா, காமராஜ், வரிசை சொல்லிட்டே போகலாம். என்ன வித்தியாசம் இவற்றை ஸ்டாலின் என்ன வித்தியாசம்? அவங்க எல்லாருமே வந்து செஞ்சுக்கிட்டு இருந்ததை இவர் விரைவுபடுத்தினார். அதாவது குவாண்டம் ஜம்ப்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. அந்த குவாண்டம் ஜம்ப் வந்து தமிழ்நாடு வந்து இந்த 5 வருஷத்துல எடுச்சு. தமிழ்நாட்டுக்கு எல்லா பிரச்சனையும் இருக்கு. இங்க போதை பிரச்சனை இருக்கு, இங்க லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை இருக்கு, இங்க வரிசையை சொல்லிட்டே போகலாம். எல்லா இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்தில் உள்ள பிரச்சனைகள் இங்கே இருக்கு. அதையும் எதிர்த்து இவர் போராடிட்டு இருக்காரு. அதாவது இது இருக்கா, பெண்களுக்கான அநீதி இழைக்கப்படுதா, சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இவர் சொல்லல. நடந்ததுன்னா உடனடியாக கேஸ் போட்டீங்களா, குற்றவாளியை கண்டுபிடிச்சிங்களா, சார்ஜ் ஷீட் ஆனீங்களான்னு சொல்லி சிஎம் ஆபீஸ்ல கேட்டுக்கிட்டே இருக்காங்க. குற்றத்தை தடுக்க முடியாம இருக்கலாம், குற்றத்துக்கு அப்புறம் நடவடிக்கை எடுக்கணும். அப்போ ஒரு பக்கம் இந்த மாதிரி குற்றங்கள் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் கிரைம்லெஸ் சொசைட்டிக்கு குற்றங்களுக்கான பல காரணங்கள் இருக்கு. அந்த பல காரணிகள்ல ஒண்ணு வந்து இன்ஈக்குவல் சொசைட்டி, இன்ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அப்ப அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஈக்குவலைஸ் பண்ணிட்டோம்னா எதிர்காலத்துக்கு குற்றங்கள் வந்து குறைய, அந்நியாரம் வேற மாதிரி குற்றம் வரும், இந்த சைக்கிக் கில்லர் இது மாதிரி எல்லாம் வரும் அந்நியாரம். ஆனா இப்ப நம்ம பாக்குற பல குற்றங்கள் வந்து குறையும் அந்நியாரம். இது எல்லாம் திட்டமிடப்படுது தமிழ்நாட்டுல திரு ஸ்டாலின் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து ஏதோ அங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணுமா கிடையாது. இந்த எல்லா திட்டங்களுக்கும் ஒரு அடி இருக்கு, ஒரு அடிப்படை இருக்கு.
நான் தான் சொல்லுவேன், இவைகள் சிதறி கிடக்கின்ற மலர்கள் இல்லை, தொடுக்கப்பட்ட பூமாலை இங்க வந்து தமிழ்நாட்டுல. இது பல பேர் சொன்னோம்னா சரி உடனடியா இது சொம்புன்றாங்க. நான் கேட்கிறேன், உங்க பிஜேபி ஆடுற மாநிலங்கள்ல இந்த 5 வருஷத்துல இத்தனை திட்டங்கள் இவர் பண்ணியிருக்காரு. வெறுமனே ஸ்டேட் பண்ணல, அப்ஜெக்டிவ் மட்டும் இல்ல, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதை ரிவ்யூ பண்ணியிருக்காங்க, ரிசல்ட்டை காமிச்சிருக்காங்க. இது மாதிரி நீங்க எக்ஸாம்பிள் காமிங்க. பிஜேபி ஸ்டேட்லயும் மற்ற ப்ரோக்ரஸிவ் ஸ்டேட்லயும் எல்லாத்தையும் சேர்த்தாலும் இந்த அளவுக்கு யாரும் பண்ணது கிடையாது. அதனால இந்த 10.89ங்கிறது ஆக்சிடென்ட் கிடையாது. இத கீழே இறக்க முடியும். இன்னொரு இந்த கோட்பாடுகளில் நம்பிக்கை இல்லாத ஒரு அரசு வந்துச்சுன்னா சத்தம் போடாத காரியங்களை இறக்க முடியும். உதாரணமா மகாத்மா காந்தி ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் இருந்தது. இப்ப அந்த ஸ்கீமை பத்தி இப்ப புதுசா வந்து ஸ்கீம் பேர் வந்து ஏதோ ஜெயராம் ஹைராம் ஏதோ ஒரு பேர் வச்சிருக்காங்க. இந்த பேர்ல உள்ள ஸ்கீம்ல முக்கியமான அம்சம் என்ன தெரியுமா? விதைக்கிற காலத்திலையும் அறுக்கிற காலத்திலையும் இந்த திட்டம் நிறைவேற்றப்படாது. இந்த வேலை திட்டம் ஏன் இன்னைக்கு இந்த வேலை திட்டம் இருக்கிறதுனாலதான் விதைக்கிற காலத்திலையும் அறுவடை காலத்திலையும் அதிக சம்பளம் கொடுத்து லேபரை கூட்டு வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. இப்ப அந்த கட்டாயம் போயிடும். இதை விட ஏழைகளுக்கு எதிரான ஒரு திட்டம் இருக்க முடியுமா? இதே மாதிரி தான் சத்தம் போடாம செய்வாங்க. செஞ்சா இந்த 10.89 அல்லது 11.1 குறைக்க முடியாதுன்னு இல்லை. ஆனா இப்படிப்பட்ட கோட்பாடு உள்ள ஒரு அரசு இருக்கின்ற வரை இன்னும் நிதர்சனமா எல்லா அவங்களுடைய எரிச்செல்லாம் கலப்புறபடி சொல்றதுன்னா, இத்தகைய மனப்பான்மை திரு ஸ்டாலின் தொடர்ந்து கொண்டிருந்தார் என்றால், அவர் தொடர்ந்து கொண்டிருப்பார் என்கிற எல்லா நம்பிக்கைக்கும் உரியவராக இருக்கிறார். தொடர்ந்து கொண்டிருப்பார் என்றால் ஸ்டாலின் முதல்வராக இருக்கும் வரை இந்த முன்னேற்றம் நடந்து கொண்டுதான் இருக்கும். ஆமா, அதுல வந்து சார் 2010-11 கலைஞர் காலத்துல திமுக ஆட்சியினுடைய கடைசி ஆண்டுல பினான்சியல் இயர்ல 13% வந்திருக்குது. அதுக்கப்புறம் வரல, டபுள் டிஜிட் வரல. ஆமா, வரல. அவர் தயங்கவே இல்லையே. இந்த ஏழை எளியவருக்கான எம்பவர்மெண்ட்ங்கிறதுல வந்து அவர் தயங்கவே இல்லையே. எல்லா ஆட்சியிலையும் குறை சொல்ல, கலைஞர் ஆட்சியில குறை இல்லைன்னு நான் சொல்ல. கலைஞர் ஆட்சியிலும் குறை இருந்தது, காமராஜ் ஆட்சியிலும் குறை இருந்தது. காமராஜ் ஆட்சியில கள்ள நோட்டு அடிச்ச கேஸை பத்தி எல்லாரும் பேசினாங்க, உணவு கலப்படத்தை பத்தி எல்லாரும் பேசினாங்க, குற்றவாளிகள் இருந்தாங்க, அதை பத்தி பேசதான் செஞ்சாங்க. ஆனா கொண்ட கோட்பாட்டில் நம்பிக்கை உள்ளவர்களாக முதல்வர்கள் இருக்கும் வரை அந்த கோட்பாட்டிற்கு குந்தகம் விளைந்ததில்லை. அதுல காமராஜும் கலைஞரும் ஒண்ணு, கோட்பாட்டில் கந்தகம் இல்லாமல் இருந்தார்கள் அப்படிங்கிறதுல ஒண்ணு, அதுல சந்தேகம் கிடையாது. ஆக்சஸ் டு டிரான்ஸ்போர்ட், போக்குவரத்து போக்குவரத்துல இவங்க பயன்படுத்த முடியுதா, எல்லா மக்களும் எவ்வளவு தூரம் மக்கள் பயன்படுத்துகிறார்கள் போன்ற கேள்விகள், அந்த மாதிரி காரணிகள் உட்பட அந்த வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய பல காரணிகள் வந்து இது போன்ற திட்டங்கள் தமிழ்நாட்டை முன்ன கொண்டு வந்து நிறுத்துவதற்கு காரணமாக இருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு சார். எனக்கு அது போக இன்னும் ஒரு செய்தி உங்ககிட்ட கேட்கணும் சார். மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் அது 2%, கேரளால 4% அப்படின்னு சொல்றாங்க. அது அந்த ஏரியால இன்னும் தமிழ்நாடு 2% இருப்பதற்கான காரணம் என்ன? கேரளால ஏன் அது 4% இதோட அதிகமாக இருக்கு? அங்க இன்னும் பாவர்ட்டியோட இருக்கக்கூடியவர்கள் அங்க அதிகமாக இருப்பதற்கு காரணம் என்ன? இங்க குறைவாக இருப்பதற்கு காரணம்? ஒரே ஒரு காரணம் தாங்க, கேரளாவும் ப்ரோக்ரஸிவ் ஸ்டேட். இப்போ இந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான காரணிகள்ல ஒரு காரணி, மிக முக்கியமான காரணின்னு சொல்லலாம், முக்கியமான காரணிகள் ஒன்றுன்னு சொல்லலாம், சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட். சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் லீட்ஸ் டு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஃபாஸ்டர். இந்த சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ல தமிழ்நாடு அளவுக்கு கேரளா கிடையாது. அது ஒரு காரணமாக. நீங்க இந்த 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்கறது, இது பஸ் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீ பண்றது, இந்த பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, பிள்ளைங்களுக்கு லேப்டாப் வாங்கிடுறது. இங்க லேப்டாப் ஃப்ரீயா இல்லைன்னா அங்கேயும் லேப்டாப் பிரயோஜனப்படுத்தாம இருக்காங்க. ஏழை பிள்ளைங்க பண்றாங்க, கடன் வாங்குறாங்க, பெற்றவங்க கடன் திருப்பி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதனால இந்த சோஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இட் லீட்ஸ் டு ஃபாஸ்டர் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் ஃபர்தர் லீட்ஸ் டு ரிடக்ஷன் ஆஃப் பாவர்ட்டி. ரொம்ப நன்றி சார். நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம். வணக்கம்.